படிப்பது மறக்காமல் இருக்க படித்தவற்றை தொடர்ந்து திருப்புதல், ரிவிஷன் செய்தல், புரிந்து படித்தல், ஆழ்ந்த கவனம் மற்றும் முறையான திட்டமிடல் அவசியம். 25 முதல் 30 வரை நிமிடங்கள் படித்துவிட்டு 5 நிமிடம் இடைவெளி விடுவது, எழுதி பார்ப்பது, தினசரி தியானம் மற்றும் ஆரோக்கியமான உணவு மூளையின் நினைவாற்றலை அதிகரித்து படித்ததை நீண்ட காலம் நினைவில் வைக்க உதவும். படிப்பது மறக்காமல் இருக்க உதவும் முக்கிய வழிமுறைகள்: புரிந்து படித்தல், அண்டர்ஸ்டாண்டிங், மனப்பாடம் செய்வதை தவிர்த்து பாடத்தின் கருத்தை புரிந்து படியுங்கள். ஒரு கருத்தை 6 வயது குழந்தைக்கு விளக்குவது போல எளிமையாக புரிந்து கொண்டால் மறக்காது. தொடர் திருப்புதல், ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன், படித்ததை உடனே ஒருமுறை திருப்புதல் செய்யவும், பின்னர் 24 மணி நேரம், 1 வாரம், 1 மாதம் என இடைவெளி விட்டு திருப்புதல் செய்வது நீண்டகால நினைவாற்றலுக்கு உதவும். எழுதி பார்த்தல், ரைட்டிங், படிக்கும்போது முக்கியமான குறிப்புகளை நோட்ஸ் எழுதி வைப்பது, வரைபடங்களை வரைந்து பார்ப்பது மூளையில் ஆழ பதிய வைக்கும். போமோடோரோ நுட்பம், பொமடோரோ டெக்னிக், தொடர்ந்து நீண்ட நேரம் படிக்காமல் 25 முதல் 30 வரை நிமிடங்கள் படித்துவிட்டு 5 நிமிடம் சிறிய இடைவெளி விடுங்கள். இது கவனச்சிதறலை தடுக்கும். தியானம் மற்றும் யோகா, தினமும் 15 நிமிடங்கள் தியானம் அல்லது பிராணாயாமம் செய்வது மன ஒருமுகப்பாட்டை கான்சென்ட்ரேஷன் அதிகரித்து நினைவு திறனை மேம்படுத்தும். உடல் நலம், போதுமான தூக்கம், சத்தான உணவு மற்றும் தண்ணீர் குடிப்பது மூளை சுறுசுறுப்பாக இருக்க அவசியம். ஆர்வம், உங்களுக்கு பிடித்த பாடத்தில் தொடங்கி சுவாரஸ்யமான சூழலில் படிக்கவும். விளக்கங்கள், படித்ததை மற்றவர்களுக்கு கற்பிப்பது டீச் அதர்ஸ் சிறந்த நினைவாற்றல் நுட்பமாகும். 5 நிமிடத்தில் ஒரு பகுதியை படித்து முடிக்க 5 நிமிட விதியை 5 மினிட் ரூல் பயன்படுத்தி கவனச்சிதறல்களை தவிர்த்து முக்கியமான தலைப்புகள் மற்றும் குறிப்புகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். படிப்பதை தொடங்கும் முன் தொலைபேசியை தள்ளி வைத்துவிட்டு டைமரை அமைத்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்து வேகமாக வாசிப்பது தகவல்களை விரைவாக மனதில் பதிய வைக்க உதவும். 5 நிமிட விதி, ஏதாவது ஒரு வேலையை தொடங்கவே கடினமாக இருந்தால் உங்களை நீங்களே 5 நிமிடம் மட்டும் படிக்க கட்டாயப்படுத்துங்கள். 5 நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து படிக்க விரும்பினால் தொடரலாம், இல்லையெனில் இடைவெளி எடுக்கலாம். கவனச்சிதறலை தவிர்த்தல், உங்கள் மொபைல் போனை வேறு அறையில் வைப்பது அல்லது அமைதிப்படுத்துவது சைலண்ட் மூலம் கவனம் சிதறாமல் படிக்கலாம். முக்கியமானவற்றில் கவனம், ஒரு பக்கத்தை முழுவதும் வாசிக்காமல் தலைப்புகள், துணை தலைப்புகள், தடித்த எழுத்துக்கள் மற்றும் முக்கியமான புள்ளிகளை மட்டும் வேகமாக படியுங்கள். பிரித்து படித்தல், பெரிய பாடங்களை சிறிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு 5 முதல் 10 வரை நிமிடத்திற்கும் சிறிய இடைவெளி எடுத்து படிப்பது மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும். எழுதி பார்த்தல், வாசிப்பதில் இருந்து முக்கிய குறிப்புகளை எழுதுவதற்கு மாறுவது கவனம் சிதறாமல் இருக்கவும் படித்தது நினைவில் நிற்கவும் உதவும். இந்த நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் குறுகிய காலத்தில் அதிக தகவல்களை படித்து முடிக்க முடியும்.